இன்றைக்கு திமுக ஆட்சி எப்பொழுதெல்லாம் வந்தாலும் அப்பொழுதெல்லாம் விலைவாசி உயர்ந்துடும். இன்றைக்கு விடியா திமுக ஆட்சி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு விண்ணை முட்டுகின்ற அளவுக்கு விலைவாசி உயர்ந்து போச்சு. அரிசி விலை இதையெல்லாம் நான் புள்ளிவரமா சொல்றேன். இல்லைன்னா நாளை காலையிலேயே திமுக மீட்டிங் போட்டு அறிக்கை வெளியிடுவார். எடப்பாடி பழனிசாமி ஊட்டிக்கு போனாரு, அங்க போய் பொய்யா பேசினாருன்னு சொல்லுவார். அத்தனையும் இந்த மளிகை கடையில் வரும்போது நான் அருமை சகோதரர் நம்முடைய வேலுமணி அவர்கள் வாங்கி கொடுத்துருக்காரு. அண்ணா திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன விலை, திமுக ஆட்சியில் விலைவாசி என்ன விலை, இதனால் விலைவாசி உயர்வால் ஏழை மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்க என்ற செய்தியை இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் பச்சரிசி 1 கிலோ இன்றைக்கு 40 ரூபாய்க்கு வித்துக்கிட்டு இருந்தது. இன்றைக்கு திமுக ஆட்சியில் 77 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ அரிசி 77 ரூபா. பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 50 ரூபா, திமுக ஆட்சியில் 72 ரூபாய்க்கு விற்கிது, 22 ரூபா அதிகம். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 30 ரூபா, இன்றைக்கு திமுக ஆட்சியில் 48 ரூபா. கடல் எண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 130 ரூபா, திமுக ஆட்சியில் 190, 60 ரூபா 1 கிலோவுக்கு அதிகம். எல்லாமே கடல் எண்ணெயை பயன்படுத்தி தான் நம்முடைய உணவுப் பொருள் நம்ம தயாரிக்கிறோம். அதுபோல துவரம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 74 ரூபா, திமுக ஆட்சியில் 130 ரூபாய்க்கு விற்குது. 1 கிலோ துவரம் பருப்பு விலை திமுக ஆட்சியில் 56 ரூபா உயர்ந்திருக்குது. உளுத்தம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில் 79 ரூபா, திமுக ஆட்சியில் 120 ரூபா. 1 கிலோ உளுத்தம் பருப்பு விலை திமுக ஆட்சியில் 41 ரூபா உயர்ந்து. இப்படி உணவுப் பொருள் விலை உயர்ந்த பொழுது உடனடியாக அரசாங்கம் இதில் தனி கவனம் செலுத்தி ஏழை மக்கள் பாதிக்கப்படாத அளவிற்கு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். அதையெல்லாம் இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளவே இல்லை. ஏழை மக்கள் எக்கேடு கெட்டு போனா என்ன, அதை பத்தி எல்லாம் தங்களுக்கு கவலை இல்லை. எந்தெந்த துறையில எவ்வளவு கொள்ளையடிக்க முடியுமோ அந்தந்த துறையில் அவளை கொள்ளையடிப்பதற்கு தான் அவர்கள் ஆட்சி செய்துட்டு இருக்காங்களே ஒழிய ஏழை மக்களை காப்பாற்றுவதற்காக அரசாங்கம் அப்படித்தானே இருக்குது அரசாங்கம். உண்மைதானே? இதே அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது இப்படி விலைவாசி உயர்கின்ற பொழுது அந்த விலைவாசியை கட்டுப்படுத்துவதற்கு அந்த விலைவாசி கட்டுப்பாடு நிதி என்று 100 கோடி ஒதுக்கி வச்சிருந்தேன். ஏன்னா அந்த ஏழைகளுடைய கஷ்டத்தை புரிந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஏழைகளுக்காக தொடங்கப்பட்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. ஆகவேதான் எப்பொழுதெல்லாம் ஏழைகள் பாதிக்கப்படுகிறார்களோ அந்த ஏழைகள் பாதிக்கப்படாத அளவிற்கு அண்ணா திமுக ஆட்சி செய்தது. ஆகவே இன்றைக்கு அண்ணா திமுக ஆட்சியில் எந்த உணவுப் பொருள் விலை அதிகமாகுதோ அந்த உணவுப் பொருள் எந்த மாநிலத்தில் விலை குறைவாக இருக்குதோ அந்த மாநிலத்துக்கு சென்று நம்முடைய கூட்டுறவுத்துறை அதிகாரிகள் அந்த உணவுப் பொருளை கொள்முதல் செய்து நம்முடைய தமிழகத்தில் அதை விற்பனை செஞ்சு அந்த விலை உயர்வை கட்டுப்பாட்டுக்குள் வைத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். திமுக அப்படியே நடக்குது. அந்த கூட்டுறவுத்துறையில ஊழல், கூட்டுறவுத்துறையில ஊழல் உங்களுக்கு நல்லா தெரியும். அண்ணா திமுக ஆட்சி இருக்கிற பொழுது பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம், பிரமாண்டமான பொங்கல் தொகுப்பு கொடுத்தோம். அதுவும் தைப்பொங்கல் என்று எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். எல்லா குடும்பத்துக்கும் 2500 ரூபாய் கொடுத்தோம். திமுக ஆட்சியில் 21 பொருள் கொடுக்கறன்னு சொன்னாங்க. எல்லாம் உணவு பயன்படுத்த முடியாத பொருள். வெள்ளம் கொடுத்தாங்க, மறக்கவே முடியாது. ஒழுகிற வெள்ளத்தை கொடுத்தாங்களா இல்லையா? அது ஏதாவது அந்த வெள்ளத்தை வச்சு ஏதாவது பொங்கல் வைக்க முடியுமா? இந்த ஏழை மக்களுக்கு கொடுப்பதில் கூட முறையா கொடுக்கல. அந்த ஏழை மக்களுக்கு கொடுக்கின்ற அந்த வெள்ளத்தில் கூட ஊழல் செய்த ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2 டன் வெள்ளம் அதுக்கு பயன்படுத்த முடியாது என்று நிராகரித்தார் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர். அப்படி பல இடத்துல இன்றைக்கு இந்த பொங்கல் தொகுப்பு கொடுப்புன்னு சொல்லி அந்த வெள்ளமெல்லாம் பயன்படுத்த முடியாத நிலை. இன்றைக்கு ஒரு பெண்மணி ரேஷன் கடையிலிருந்து அந்த பொங்கல் தொகுப்பு வாங்கிட்டு போறாங்க, அந்த வெள்ளத்தை தூக்கிட்டு போறாங்க, ஒழுதுகிட்டே போகுது. பிறகு அந்த அரிசி எடுத்து பார்த்தா அதுல எல்லாம் வண்டு இருக்குது, வண்டு புழுவெல்லாம் இருக்குது, புளி பயன்படுத்த முடியல. இப்படி ஏழைகளுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த பொங்கல் தொகுப்பில் கூட ஊழல் செய்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? தொடர வேண்டுங்களா? அதுவே ஏழை கொடுக்கிறோம், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கின்ற மக்களுக்கு அரசாங்கம் தரமான பொருள் கொடுத்து அவளை வாழ வைக்கணும். அது அண்ணா திமுக ஆட்சியில பொங்கல் தொகுப்பு கொடுக்கப்பட்டது. அதுதான் ஏழைகளை வாழ வைத்தது என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா